ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா குழந்தைகளான நமக்கு சொல்கிறாங்க, தினந்தோறும் இரவு கணக்கை பாருங்க, டைரி வைங்க. அப்போ தான் கணக்கில் எதுவும் நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற பயம் இருக்கும். அடுத்து பாபா சொன்னாங்க, கல்பத்திற்கு முந்தைய பாக்கியசாலி குழந்தைகளுக்கு தான் பாபாவோட ஒரு விஷயம் டச் ஆகுனார். அதாவது தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உயர்ந்த நிலை ஏற்படும். பாபா கூட தினந்தோறும் நினைவு செய்வதற்கான பல யுக்திகளை சொல்கிறார். அது பாக்கியசாலி குழந்தைகளுக்கு தான் டச் ஆகும். அதனால் ஏகாந்தமாக தனிமையில் தோட்டத்தில் போய் அமர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. சில குழந்தைகள் சொல்கிறாங்களா, நாங்கள் இரவு பகலாக பாபாவை நினைவு செய்கிறோன்னு. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. எந்த குழந்தைகள் பந்தனத்தில் அடி வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க வேணால் இரவு பகலாக தந்தையை நினைவு செய்யலாம். அதனால் சார்ட் வைக்கும்போது தான் தெரியும் நான் எவ்வளவு தூரம் நினைவு செஞ்சுருக்கிறேன். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யும் போது தான் உயர்ந்த பதவி கூட அடையிறோம். லக்ஷ்மி நாராயணன் மிக உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க யோகம் செஞ்சுருப்பாங்க. அதனால் நாம் கூட எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கிறோங்கிறத நம்மை நாமே பார்க்கணும். அடுத்து எப்படி ஒரு இராணுவ வீரர்களுக்கு அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லப்படுது இல்லையா, அது போல் பாபா தினமும் நமக்கு என்ன சொல்கிறாரு, தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்கிறீங்களா அப்படின்னு கவனத்தை தன் பக்கம் திருப்புறாரு. அடுத்துதான் பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணனை போன்று பாஸ் வித் ஹானர் ஆகணும். யோகத்தில் ஏன் எனக்கு குறைவாக இருக்குது, ஏன் யோகா வரமாட்டேங்குதுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். முழு நாளும் தொழில் காரியத்திலேயே மூழ்கி இருக்கும்போது பாபாவை மறந்து போகிறோம். அதனால் கொஞ்ச நேரமாவது தோட்டத்தின் பக்கம் போயிட்டு நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்யணும். இது கூட சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்கிறார். பெண்கள் வீட்டில் வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களால வெளியில் போக முடியாது. மொத்தத்தில் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதற்காக யுக்திகள் பாபா என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதை தாரணா செய்யணும். அடுத்தது பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ராஜ்யம் கல்பத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து வந்துட்டுருக்கு. மற்ற அனைவருடைய ராஜ்யமும் ஆரம்பத்திலேருந்து வர்றதில்லை. ஒரு தர்மபிதா வராரு, தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சதுக்கப்புறம் எப்போ லட்சக்கணக்கான பேர் அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் வராங்களோ அப்போ தான் அந்த ராஜ்யம் கூட ஆரம்பமாகுது. எனவே நம்முடைய ராஜ்யத்தில் நாம் 84 பிறவிகளும் முழுமையாக இந்த காலச்சக்கரத்தில் சுற்றி வரோங்கிற குஷியில் இருக்கணும். பாபா கூட கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் தான் வராரு. பழைய உலகத்திற்கும் புதிய உலகத்திற்கும் நடுவில் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நம்மை உத்தமமானவர்களாக ஆக்குறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, இந்த கண்ணு தான் மிகவுமே ஏமாற்றக்கூடியதாக இருக்குது. ஏன்னா கண்கள் மூலமாக குற்றமான பார்வை வந்துடுது. இதை குற்றமற்ற பார்வையாக ஆக்குவதற்கான முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு ஆத்ம அபிமானிகளாக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்வை கூட தூய்மையானதாக குளிர்ந்ததாக ஆயிரும். இன்றைய முரளி முழுவதும் நினைவுக்கான முக்கியத்துவத்தை பாபா புரிய வைக்கிறாங்க. முரளியை நாம் முழுமையாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 1/10/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தினம்தோறும் இரவில் தனது கணக்கை பாருங்கள். டைரி வைத்தால் எங்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது என்ற பயம் இருக்கும். கேள்வி, கல்ப முந்தைய பாக்கியசாலி குழந்தைகளுக்கு தந்தையின் எந்த விஷயம் உடனே டச் ஆகும்? பதில், பாபா தினம்தோறும் குழந்தைகளுக்கு எந்த நினைவின் யுக்திகளை சொல்லுகின்றாரோ அது பாக்கியசாலி குழந்தைகளுக்கே டச் ஆகி கொண்டிருக்கும். அவர்கள் உடனே நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். குழந்தைகளே, கொஞ்சம் நேரம் ஏகாந்தமாக தோட்டத்திற்கு சென்று அமருங்கள். தந்தையோடு மிக இனிமையாக பேசுங்கள். தனது சார்ட் வைத்தால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.
இராணுவ வீரர்களுக்கு முதலில் அட்டென்ஷன் ப்ளீஸ் என எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றீர்களா என தந்தையும் குழந்தைகளிடம் கேட்கின்றார். இந்த ஞானத்தை தந்தை இந்த நேரமே கொடுக்க முடியும் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தையே கற்பிக்கின்றார். இது பகவான் வாக்குதானே. பகவான் யார், கற்பிப்பவர் யார் என்பது முக்கிய விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை முதலில் உணரவும் நம்பிக்கை கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. பிறகு அதீந்திரிய சுகத்திலும் இருக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார் என ஆத்மாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தை ஆஸ்தி கொடுப்பதற்கு ஒரு முறை மட்டுமே வந்து சந்திக்கின்றார். எதன் ஆஸ்தி? 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே உலக ராஜ்யத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தை வந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. மீண்டும் சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். கற்பிக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளுக்கு யாரும் கற்பிக்க வேண்டியதில்லை. தானாகவே வாயிலிருந்து அம்மா அப்பா என்பது வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வார்த்தைகளை கேட்கின்றார் தானே. இவர் ஆன்மீக தந்தை. ஆத்மாவிற்கு மனதில் மறைமுக போதை இருக்கிறது. ஆத்மாவை படிக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா எப்போதும் ஞானம் நிறைந்தவராகவே இருக்கின்றார். அவர் எங்கும் படிக்கவில்லை. அவரிடம் ஞானம் ஏற்கனவே இருக்கிறது. எதன் ஞானம்? இதையும் உங்கள் ஆத்மா புரிந்து கொள்ளுகிறது. தந்தையிடம் முழு உலகின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. ஒரு தர்ம ஸ்தாபனையும் பல தர்மங்களின் அழிவும் எப்படி ஏற்படுகின்றது என்ற எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். எனவே அவரை எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். எல்லாம் அறிந்தவர் என்பதன் அர்த்தம் என்ன? இதை யாரும் முற்றிலும் அறியவே இல்லை. மனிதனாக இருந்து ஒருவேளை படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் காலத்தையும் அதன் டெஃபினிஷனையும் அறியவில்லை என்றால் அவரை என்னவென்று சொல்லுவது என்ற ஸ்லோகனை அவசியம் எழுதி மாட்டுங்கள் என இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். இந்த டெஃபினிஷன் என்ற வார்த்தை மிகவும் அவசியம். திருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கீதையின் பகவான் யார் என்ற சித்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. முழு உலகிலும் அனைத்திலும் நம்பர் 1 தவறு இதுதான். பரமபிதா பரமாத்மாவை அறியாத காரணத்தால் எல்லாம் பகவானின் உருவம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு சிறு குழந்தையிடம் நீ யாருடைய குழந்தை என்று கேட்டால் இன்னாருடைய குழந்தை என்று சொல்லும். அவர் யாருடைய குழந்தை என்றால் இன்னாருடைய குழந்தை, அதாவது அந்த தாத்தாக்கு என்னோட அப்பா குழந்தையா இருந்தார்னு சொல்லும். அவர் யாருடைய குழந்தை என்று கேட்டால் அவர் என்னுடைய குழந்தை என்று சொல்லும். அதேபோல் இங்கும் பகவானை அறியாத போது நானே பகவான் என்று சொல்லுகின்றார்கள். இவ்வளவு பூஜைகளும் செய்கின்றார்கள். இருந்தும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாவின் இரவு என்றால் நிச்சயம் பிராமண பிராமணிகளுக்கும் இரவாக இருக்கும். இவையெல்லாம் தாரணை செய்யும் விஷயங்கள். யார் யோகத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கே இந்த தாரணை ஏற்படும். நினைவையே பலம் என்று சொல்லுகின்றார்கள். ஞானத்தை வருமானத்திற்கு ஆதாரம் என்று சொல்லுகின்றார்கள். நினைவால் சக்தி கிடைக்கிறது. அதனால் பாவங்கள் அழிகின்றன. நீங்கள் புத்தி யோகத்தை தந்தையோடு வைக்க வேண்டும். இந்த ஞானத்தை தந்தை இப்போதே தருகின்றார். பிறகு ஒருபோதும் கிடைக்காது. தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. மற்ற எல்லாம் பக்தி மார்க்க சாஸ்திரங்களாகவும் கர்மகாண்ட கிரியைகளாகவும் இருக்கின்றன. அவற்றை ஞானம் என்று சொல்ல முடியாது. ஆன்மீக ஞானம் ஒரு தந்தையிடம் இருக்கிறது. அவர் அதை பிராமணர்களுக்கே கொடுக்கின்றார். மற்ற யாரிடமும் ஆன்மீக ஞானம் இருப்பது இல்லை. உலகில் எத்தனை மடங்கள் இருக்கின்றன, எத்தனை வழிகள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி தேவைப்படுகின்றது. எவ்வளவு புயல்கள் வீசுகின்றன. எனது படகை கரை சேருங்கள் என்று பாடவும் செய்கின்றார்கள். அனைவருடைய படகும் கரை சேர முடியாது. சில மூழ்கும், சில நிற்கும். சில படகுகள் என்ன ஆனது என 2-3 வருடங்கள் வரை தெரிவதே இல்லை.
சில துண்டு துண்டாக உடைகின்றன, சில ஆங்காங்கே நிற்கின்றன. இதில் அதிக முயற்சி தேவை. செயற்கை யோகங்களும் எத்தனை வந்திருக்கின்றன, எத்தனை யோக ஆசிரமங்கள் இருக்கின்றன. ஆன்மீக யோக ஆசிரமமாக எதுவும் இருக்க முடியாது. தந்தையே வந்து ஆத்மாக்களுக்கு ஆன்மீக யோகத்தை கற்றுத்தருகின்றார். இது மிகவும் எளிய யோகம் என்று தந்தை சொல்லுகின்றார். இதை போன்ற எளிய யோகம் வேறு எதுவும் இல்லை. ஆத்மாவே சரீரத்தில் வந்து பாகத்தை நடிக்கின்றது. அதிகபட்சம் 84 பிறவிகள், பிறகு குறைந்து கொண்டே போகும். இந்த விஷயங்களும் குழந்தைகள் உங்களில் சிலரது புத்தியில் இருக்கின்றன. புத்தியில் தாரணையாவது மிக சிரமமாக இருக்கிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை முதல் விஷயமாக தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்பது யுக்தி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்போது ஏற்படுமோ அப்போது தந்தை சத்தியமானவர் என்பதை புரிந்து கொள்ளுவார்கள். தந்தை நிச்சயம் சத்திய விஷயங்களையே சொல்லுவார். இதில் சந்தேகப்பட வேண்டாம். நினைவில்தான் முயற்சியே இருக்கிறது. இதில் மாயாவின் எதிர்ப்பு இருக்கிறது. அடிக்கடி நினைவை மறக்க வைக்கிறது. அதனால் சார்ட் எழுதுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். அப்போது யார் எவ்வளவு நினைவு செய்கின்றார்கள் என்பதை தந்தையும் பார்ப்பார். 1/4% கூட சார்ட் வைப்பது இல்லை. நான் நாள் முழுவதும் நினைவில் இருக்கின்றேன் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். அது மிகவும் கடினம் என்று தந்தை சொல்லுகின்றார். முழுவதும் பந்தனத்தில் இருக்கும், அடி வாங்கிக் கொண்டிருக்கும் தாய்மார்கள் இரவு பகலாக நினைவில் இருக்கலாம். சிவபாபா இந்த சம்பந்தங்களிடமிருந்து எப்போது உறவு முறியும் என்று கேட்கின்றார்கள். பாபா, நான் பந்தனத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று கேட்டு ஆத்மா புகார் செய்கிறது. ஒருவேளை ஒருவர் அதிக நினைவில் இருந்தால் தந்தைக்கு சார்ட் அனுப்புங்கள். தினம்தோறும் இரவில் தனது கணக்கை பாருங்கள். டைரி வையுங்கள் என்று டைரக்ஷன் கிடைக்கின்றது. டைரி வைத்தால் தனக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்ற பயம் இருக்கும். பாபா பார்த்தால் என்ன சொல்லுவார்? இவ்வளவு அன்பான தந்தையை இவ்வளவு நேரம்தான் நினைவு செய்தாயா? லௌகீக தந்தையை, மனைவியை நீ நினைவு செய்கின்றாய், என்னை கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. சார்ட் எழுதினால் தானாகவே வெட்கம் வரும். இந்த நிலையில் என்னால் பதவி பெற முடியாது என்பது தெரியும். அதனால் தந்தை சார்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். தந்தையையும் 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். அப்போது சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். அப்போதுதானே பிரஜைகளை ஆட்சி செய்வீர்கள். இதுதான் நரனிலிருந்து நாராயணராக மாற்றும் ராஜயோகம். குறிக்கோள் இதுதான். அப்படி ஆத்மாவை பார்க்க முடியாது, புரிந்து கொள்ளப்படுகிறது. இவருக்குள் ஆத்மா இருக்கிறது, இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு நிச்சயம் ராஜ்யம் இருக்கும். இவர்கள் எல்லோரையும் விட அதிக முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதனால் ஸ்காலர்ஷிப் பெற்றார்கள். நிச்சயம் இவர்களுக்கு அதிக பிரஜைகள் இருப்பார்கள். மிக உயர்ந்த பதவி பெற்றிருக்கின்றார்கள். நிச்சயம் அதிக யோகம் செய்திருப்பார்கள். அதனால் பாஸ் வித் ஹானர் ஆகியிருக்கின்றார்கள். தனக்கு ஏன் யோகம் வரவில்லை என்ற காரணத்தையும் அறிய வேண்டும். தொழில் போன்ற பிரச்சனைகளில் புத்தி அதிகம் போகிறது. அதிலிருந்து நேரம் ஒதுக்கி இந்த பக்கம் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தோட்டத்திற்கு சென்று ஏகாந்தத்தில் அமர வேண்டும். பெண்கள் போக முடியாது, அவர்கள் வீட்டை பராமரிக்க வேண்டும். ஆண்களுக்கு எளிதாக இருக்கிறது. யார் கல்ப முந்தைய பாக்கியசாலிகளோ அவர்களுக்கு இது டச் ஆகும். படிப்பு மிக நல்லது. மற்றபடி ஒவ்வொருவர் புத்தியும் வெவ்வேறாக இருக்கிறது. எப்படியாவது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். தந்தை எல்லா டைரக்ஷனும் கொடுக்கின்றார். குழந்தைகள் தான் செய்ய வேண்டும். தந்தை பொதுவாக டைரக்ஷன் கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும் நேரில் வந்து ஏதாவது கேட்டாலும் அறிவுரை கொடுக்க முடியும். தீர்த்த ஸ்தலங்களுக்கு, பெரிய பெரிய மலைக்கு போகின்றார்கள். அப்போது வழிகாட்டிகள் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மிகவும் சிரமப்பட்டு செல்லுகின்றார்கள். குழந்தைகள், உங்களுக்கு தந்தை மிக எளிய யுக்தி சொல்லுகின்றார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சரீர உணர்வை முடிக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். தந்தை வந்து ஞானத்தை கொடுத்த பிறகு சென்று விடுகின்றார். ஆத்மாவை போன்ற வேகமான ராக்கெட் வேறு எதுவும் இருக்க முடியாது.
அவர்கள் நிலவு போன்ற இடங்களுக்கு போக எவ்வளவு நேரத்தை வீணாக்குகின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அறிவியலின் திறமையும் விநாசத்திற்கு உதவி செய்கிறது. அது அறிவியல், உங்களுடையது அமைதி. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது டெட் சைலன்ஸ். நான் ஆத்மா சரீரத்திலிருந்து வேறாக இருக்கின்றேன். இந்த சரீரம் பழைய செருப்பு. பாம்பு மற்றும் ஆமையின் உதாரணங்களும் உங்களுக்காகவே இருக்கின்றன. நீங்களே புழுக்கள் போன்ற மனிதர்களை ரீங்காரம் செய்து மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றீர்கள். விசக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வது உங்கள் வேலை. சந்நியாசிகள் இந்த யாகம், தவம் போன்ற எதுவும் செய்ய தேவையில்லை. பக்தியும் ஞானமும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கே இருக்கிறது. அவர்கள் சத்தியுகத்திற்கு வரவேண்டியதே இல்லை. இந்த விஷயங்களால் அவர்கள் எதை அறிய வேண்டும்? இந்த துறவற மார்க்கமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. யார் முழுமையாக 84 பிறவி எடுத்திருப்பார்களோ அவர்களே நாடகப்படி வந்து கொண்டே இருப்பார்கள். இதிலும் நம்பர்வார் வந்து கொண்டே இருப்பார்கள். மாயா மிக பிரபலமாக இருக்கிறது. கண்கள் பெரிய கிரிமினலாக இருக்கின்றன. ஞானத்தின் 3வது கண் கிடைப்பதால் கண்கள் சிவிலாகின்றன, அதாவது குற்றமற்றதாக ஆகின்றது. பிறகு அரைக்கல்பத்திற்கு ஒருபோதும் கிரிமினலாக ஆகாது. இதுவே மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. நீங்கள் எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் குளிரும். பிறகு 21 பிறவிகள் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலம் அடையாது. அங்கே கர்ம இந்திரியங்களின் சஞ்சலம் ஏற்படுவதே இல்லை. அனைத்து கர்ம இந்திரியங்களும் அமைதியாக சதோகுணத்தோடு இருக்கும். தேக அபிமானத்திற்கு பிறகே எல்லா சைத்தன்ய தன்மைகளும் வருகின்றன. தந்தை உங்களை ஆத்ம அபிமானிகளாக மாற்றுகின்றார். அரைக்கல்பத்திற்கு உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. யார் எந்த அளவு முயற்சி செய்வாரோ அந்த அளவே உயர்ந்த பதவி பெறுவார். ஆத்ம அபிமானி ஆவதற்கே முயற்சி செய்ய வேண்டும். பிறகு கர்ம இந்திரியங்கள் ஏமாற்றாது. கடைசி வரை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். எப்போது கர்மாதீத நிலை பெறுவீர்களோ அப்போது சண்டையும் ஆரம்பமாகும். நாளுக்கு நாள் சத்தம் அதிகமாகிக் கொண்டே போகும். மரணத்தை கண்டு அஞ்சுவார்கள். இந்த ஞானம் அனைவருக்காகவும் இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள். அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கின்றார்கள். காட்ஃபாதர் என்று சொல்லுகின்றீர்கள். சிலர் இயற்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனினும் கடவுள் இருக்கின்றார் தானே? முக்தி, ஜீவன் முக்திக்காக அவரை நினைவு செய்கின்றார்கள். மோட்சமே இல்லை. உலகின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆக வேண்டும். சத்தியுகம் இருந்தபோது ஒரு பாரதம் மட்டும் இருந்தது என புத்தி சொல்லுகிறது. மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்ததுதானே? லட்ச வருட விஷயமாக இருக்க முடியாது. லட்ச வருடங்களாக இருந்தால் மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கும்? இப்போது கலியுகம் முடிந்து சத்தியுக ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். கலியுகம் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறது. அது இன்னும் 1000 வருட ஆயுள் கொண்டது என அவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த கல்பமே 5000 வருடமாக இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பாரதத்தில்தான் இதன் ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. பாரதமே இப்போது சொர்க்கமாகிக் கொண்டு இருக்கிறது. இப்போது நாம் ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். இந்த 2 வார்த்தைகளே முதலில் இருக்கின்றன. எதுவரை தந்தை மீது நம்பிக்கை ஏற்படவில்லையோ அதுவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிறகு எந்த விஷயத்திலாவது பதில் கிடைக்கவில்லை என்றால் இவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை, எனினும் எங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள் என நினைப்பார்கள். அதனால் முதலில் ஒரே விஷயத்தில் நில்லுங்கள். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே. அவரே படைப்பவர் என்ற நம்பிக்கை முதலில் தந்தை மீது வர வேண்டும். அப்படியானால் அவர் சங்கம யுகத்தில்தான் வருவார். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவது இல்லை. கல்பங்களின் சங்கமத்தில் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். நானே புதிய உலகத்தை படைப்பவர். அதனால் இடையில் எப்படி வருவேன்? பழையதற்கும் புதியதற்கும் நடுவில் நான் வருகின்றேன்.
இதனை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் இங்கேயே புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணர் அனைவரையும் விட உயர்ந்த புருஷோத்தமர்கள். குறிக்கோள் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இங்கே ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள். புருஷார்த்தம் என்ற வார்த்தையை அவசியம் போடுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஏனென்றால் இங்கே நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உத்தம மனிதர்கள் ஆகின்றீர்கள். இப்படிப்பட்ட முக்கிய விஷயங்களை மறக்கக்கூடாது. மேலும் கால அளவின் நாளையும் நிச்சயம் எழுத வேண்டும். இங்கே உங்களுக்கு முதலிலிருந்தே ராஜ்யம் ஆரம்பமாகிறது. பிறருக்கு முதலிலிருந்தே ராஜ்யம் இருப்பது கிடையாது. அங்கே தர்மஸ்தாபகர் வர வேண்டும். அவருக்கு பிறகு அவரது தர்மம் வளர வேண்டும். கோடிக்கணக்கில் பெருகும்போது ராஜ்யம் நடக்கும். உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சத்தியுகத்தில் ராஜ்யம் இருக்கும். சத்தியுகத்தில் இத்தனை ராஜ்யம் எங்கிருந்து வந்தது என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. கலியுக கடைசியில் இவ்வளவு எண்ணற்ற தர்மங்கள் இருக்கின்றன. பிறகு சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் எப்படி ஏற்பட்டது? எத்தனை தங்க வைர மாளிகைகள் இருந்தன? பாரதம் எப்படி இருந்தது? அதை பாரடைஸ் என்று சொன்னார்கள். 5000 வருட விஷயம். லட்ச வருட கணக்கு எங்கிருந்து வந்தது? மனிதர்கள் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இப்போது அவர்களுக்கு யார் புரிய வைப்பது? நாம் அசுர ராஜ்யத்தில் இருக்கின்றோம் என்பதை அவர்கள் உணர்வதே இல்லை. இவர்களுக்கு அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், அதாவது தேவதைகளுக்கு அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என புகழ் பாடுகின்றார்கள். இவர்களிடம் 5 விக்காரங்கள் இல்லை. ஏனென்றால் ஆத்ம அபிமானிகள். முக்கியமானது நினைவின் விஷயம் என்று தந்தை சொல்லுகின்றார். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் பதீத்தமாகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் பவித்திரமாக வேண்டும். இது நாடக சக்கரம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஞானத்தின் 3வது கண்ணை தாரணை செய்து உங்கள் ஏமாற்றும் கண்களை சிவிலாக, குற்றமற்றதாக மாற்றுங்கள். நினைவினால்தான் கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து சதோகுணமாகும். எனவே இந்த முயற்சி செய்ய வேண்டும். தொழில் போன்றவற்றில் இருந்து நேரத்தை ஒதுக்கி ஏகாந்தத்திற்கு சென்று நினைவில் அமர வேண்டும். நமக்கு ஏன் யோகம் செய்வது கடினமாக இருக்கிறது என்ற காரணத்தை பார்க்க வேண்டும். நிச்சயம் தனது சார்ட் வைக்க வேண்டும். வரதானம். சகித்துக்கொள்ளும் சக்தியின் மூலமாக அழியாத இனிய பழத்தை பிராப்தி செய்யும் அனைவருக்கும் பிரியமானவர் ஆகுக. சகித்துக் கொள்ளுவது சாவது கிடையாது, ஆனால் அனைவரின் உள்ளத்திலும் அன்போடு வாழ்வது. எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும், ராவணனை விட கொடியவராக இருந்தாலும், ஒரு முறை அல்ல 10 முறை சகித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், சகித்துக்கொள்ளும் சக்தியின் பலன் அழியாதது, இனியது. எனினும் நான் இவ்வளவு சகித்து கொண்டேன், இவரும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பாவனை வைக்காதீர்கள். அற்பகால பலனை பெறும் பாவனை வைக்காதீர்கள். கருணை உள்ளம் கொள்ளுங்கள். இதுதான் சேவை பாவனை. சேவை பாவனையுடையவர்கள் அனைவருடைய பலகீனங்களையும் உள்ளே அடக்கிக் கொள்ளுவார்கள். அவரை எதிர்க்க மாட்டார்கள். ஸ்லோகன். எது முடிந்ததோ அதை மறந்துவிடுங்கள். முடிந்த விஷயங்களிலிருந்து பாடம் கற்று அதன் பிறகு கவனமாக இருங்கள். அவ்யக்த சைகை. தனக்கும் மற்ற எல்லோருக்கும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். பாப் தாதாவிற்கு எப்படி இரக்கம் வருகிறதோ அப்படி குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் கருணையுடையவராகி உங்கள் மனதின் உணர்வு மூலமாக, வாயுமண்டலத்தின் மூலமாக ஆத்மாக்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் சக்திகளை கொடுங்கள். எப்போது சிறிது நேரத்தில் முழு உலக சேவையை முடிக்க வேண்டுமோ, தத்துவங்கள் உட்பட எல்லாவற்றையும் தூய்மையாக்க வேண்டுமோ, அப்போது மனதின் மூலமாக தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.